அனைத்தையும் அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து விட்டார்கள். இந்த விவாதத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அதுதான் அப்படிங்கறத நாங்க சொல்லி காட்டுறோம். அதே போல பாருங்க, இவர்களுக்கெல்லாம் புரியாது, நானா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்றாங்கல்ல. இதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க? மதுஹப் தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸை எல்லாரும் புரிய முடியும்னாங்க. அந்த கருத்து பொய் அப்படிங்கிறதும் இந்த விவாதத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதே போல பாருங்க, அபீக்க அப்படின்னு சொன்னாக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் ஷிர்க்கை அனுமதித்தார்கள் என்று கேட்டாக்கா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாங்கிறாங்க. வணக்கம் அழிந்து விடும் சொல்லணும், அந்த ஹதீஸை அது நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னாங்க. ஆளுக்காளு இந்த அதிகாரத்தை கையில எடுத்தால் ஹதீஸை இந்த உலகத்திலே காணவே முடியாதுங்க. கடைசியில குர்ஆன் போதுங்கிற அந்த அஹ்லு குர்ஆனாக எல்லாம் மாற போறாங்களா? ஹதீஸ் வர இந்த ஆளுக்காளு இந்த அதிகாரம் இவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரமா? குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற அதிகாரம் இன்னொரு மனிதனும் சொல்லுவான் எனக்கும் இருக்கிறது என்று. இதுக்கு அளவுகோல் என்ன? அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த வழிக்கு யாரும் போயிடாதீங்க. குர்ஆனை புரிங்க, ஹதீஸ புரிங்க. உங்களுக்கு புரியணும்னு சொன்னா புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரியுங்க, அதான் நல்லது. ஏன்னா இஸ்லாத்துல குர்ஆனை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டுமோ அப்படித்தான் ஹதீஸையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சு கொள்ளணும். விளக்க உரை அப்படின்னு கேட்டாங்களே, அப்ப இமாமுடைய உதவிதான் வேணும்னு சொன்னாக்கா அப்ப அல்லாஹ் விளக்காம போயிட்டானா? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்காம போயிட்டாங்களா? இது யுத்தம் தொடர்வதா ஆகாதா? இந்த கேள்வி எல்லாம் அவளுக்கு தான் சொந்தமாகி போச்சு. அப்ப ஏன் விரிவுரை எழுதுனா? அவ குர்ஆன் அல்லாஹ் விளக்கிட்டா இப்ப விரிவுரை எழுத தேவையில்லையே. அப்ப விரிவுரை எழுதும் போத அப்ப அல்லாஹ் தஆலா விளக்கல, நான் விளக்குறேன் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்களா? அதையும் கூட ஒழுங்காக செய்யல, எதையுமே சரியாது, அதுலயும் தப்பு இருக்குது அப்படிங்கறதான் நம்ம நிலைநாட்டணும். நீங்க எழுத இந்த தப்பு இருக்கு இந்த தப்பு இருக்குன்னு சொல்லி தாவிமாம் சொன்னாங்க, லாலுன் முல்லில்லுன் அப்படின்னாங்க. மதுஹபுக்குள்ள வரணும், இல்லண்டாக்கா அவரும் வழிகட்டுவாரு, அவர் பிறரையும் வழிகெடுப்பாரு. இப்படி சொன்னதோட நோக்கம் என்னண்டா, மதுஹப் இல்லாம போயிட்டா ஹதீஸை இப்படித்தான் மறுக்கிற சூழ்நிலை வரும், ஆளுக்கு விளக்கம் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும், கடைசியில ஹதீஸே இல்லாம போயிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எந்த நிலையிலும் வரக்கூடாது என்பதால் தான் இப்படி சொன்னாங்க. அதே போல பாருங்க, சில கட்டங்கள் அவங்க கேட்டாங்க, இந்த அதிகாரத்தை உங்கள்ட்ட தந்த யாரு அப்படின்னாங்க. நம்ம பல தடவை கேட்டோம், என்னங்க நீங்க குர்ஆனுக்கு இப்படி ஒரு அர்த்தம் வைக்கிறீங்க, ஹதீஸுக்கு அப்படி ஒருத்தம் வைக்கிறீங்க, இந்த அதிகாரத்தை யாரும் உங்களுக்கு தந்தேன்னு பல தடவை கேட்டோம்ல. அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனாலதான் நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேருக்கு உங்க அதிகாரத்தை யார்த்தாலும் பேரு கேட்டு வச்சுக்கிட்டாங்க, கலா செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அப்படியே பின்பற்ற வேண்டும். நம்முடைய விளக்கம் ஈரா பிரச்சனை கேட்டோம், ஹஜ் பிரச்சனை கேட்டோம், வளையாடு அசும் பிரச்சனை கேட்டோம், லாவுக்ஸ்மி பஹாதர் படகு கேட்டோம், 53 கேட்டோம். 53 பிரச்சனையில தான் சஹாபாக்கள் சொன்னதை ஒப்புக்கொண்டோம் என்பதை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கனிமத்து பிரச்சனை கேட்டோம், சாலிபுடைய பிரச்சனை வந்தாங்க, நல்ல அர்த்தம் கொடுக்கலான்னு சொன்னோம், ஆனா அவங்க ஆபாசமான அர்த்தம் தான் ஒப்புனாங்க. ஏன் அப்படி சொல்லல? ஹதீஸ் ஃபிக்ஹ் கிதாபுல ஆபாசம் சொன்னவங்க கடைசியில அங்க போயிட்டாங்க. ஹதீஸுக்கு இன்னும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குர்ஆனிலும் இருக்கிறது அத்ராபா அப்படின்னு இருக்கு, அதுக்கும் மொழிபெயர்த்துக்கிறாங்க கட்டழகி அப்படிதான் மொழிபெயர்த்துக்கிறாங்க. பாருங்க, அதான் இல்ல அவங்க இல்லங்க, ஹலோ உட்காருங்க அவங்க பக்கத்துல உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, இப்படி உட்காருங்க, என்னங்க எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. யார் ஒரு ஆள் நிக்க கூடாது, ஒரு ஆள் நிக்க கூடாது, உட்காருங்க எல்லாம். ஒரு ஆள் நிக்க கூடாது, நம்ம ஆளுக்கு யாரும் நிக்க கூடாது, அவங்க நிக்கிட்டு போறாங்க. நம்ம ஒரு ஆள் நிக்க கூடாது, ஒரு ஆள் நிக்க கூடாது, நம்ம பக்கம் உட்காருங்க. என்ன வாலண்டியர்ஸ் வரைக்கும் உட்காருங்க, வாலண்டியர்ஸ் வரைக்கும் உட்காருங்க. நிர்வாகிகளை தவிர எல்லாம் அவங்க நிக்க போறாங்க. நீங்க உட்காருங்க, முடிய போங்க, கொஞ்சம் உட்காருங்க, உட்காருங்க.
கத்தி இருக்கா? அப்படி இழுத்து ஆளை கொண்டு வாங்க. ஆளை கொண்டு வா. கத்தி வந்தா கத்தி வச்சுக்கிட்டு இருக்க ஆளு. கத்தி வச்சுக்கிட்டு இருக்க ஆளை புடிங்க. அவன் அப்படியே ஆளை புடிங்க. ஆளை புடிச்சுடா. கத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க ஆளு. கத்திய புடிங்க. ஆளை புடிச்சு கத்தி ஆளை புடிச்சு ஆளை கொண்டு வா. ஆளை இழுத்துட்டு வாங்க. அந்த கத்தி வச்சவனுக்கு கொண்டு வாழ இழுத்துட்டு வாழ. அவன் யாருன்னு பாக்குறவன அவனை இழுத்துட்டு வாங்குறல்ல. கத்தி வச்சு போட்டு பார்க்கணும்னா அப்படி வாங்க. டிக்ளேர் பண்ணி பண்ணுவோமா? இல்ல நீங்க இங்க விளையாடாதீங்க எல்லாம். ஆமா ஆளை கொண்டு வாங்க. ஆளை இழுத்துட்டு வா எல்லாரும். அவன் எவனா இருந்தாலும் கொண்டு வாங்க. அண்ணா கத்திய வச்சு காட்டுறான் அளவுக்கு வந்துட்டீங்களா? கத்தி வச்சு நீங்க தூக்கிட்டு வாங்க. ஏன் இங்க தூக்கிட்டு வாங்க. அவனை கத்திய வச்சு தூக்கிட்டு வாங்க. இப்ப அவனை கொடுக்கவே சரியான ஆளை எடுத்துட்டு வா. இல்ல ஏங்க இல்ல இல்லையா ஏன் பிரச்சனை இல்லங்க இருக்குது. அதான் அவனை தூக்கிட்டு வாங்க. கத்திய வச்சு தூக்கிட்டு வாங்க. தவறான தவளா இருக்கலாம். தவறான தவளை நாங்க தவறான தகவல் கொடுத்து கூட பிரச்சனை உண்டாக்குவாங்க. பாத்துக்கிறேங்க. தவறான தகவல் இல்ல. கத்தியை பார்த்துட்டு தான் சொல்றாங்க. கத்திப்பா அவனை கத்தியை பார்த்துட்டு சொல்றாங்க. உங்க தரப்புல உள்ள கத்தி வச்சாலும் கொண்டு வரணும். கொண்டு வாங்க. நீங்க நம்ம ஆள் கொஞ்சம் அமைதியா உட்காருங்கம்மா. இந்த பக்கம் உள்ளவங்க கட்டுப்பட்டு உட்காருங்க. கொஞ்சம் உட்காருங்க. அந்த ஆளு தூக்கிட்டு வரலாம். உட்காருங்க. 4-5 பேர் மட்டும் அங்க நில்லுங்க. இங்க மத்த எல்லாம் உட்காருங்க. அமைதியா கட்டுப்பட்டு உட்காருங்கம்மா. எல்லாம் உட்கார்ந்தாதான் யார் இருக்கு. ஹலோ யாரு இருக்கான்னு அவங்களை தூக்கிட்டு வரலாம். நீங்க உட்காருங்க. கத்தி பேசாதீங்கன்னு சொன்னாங்க. பண்ணி வந்திருக்கீங்க. கத்தி தூக்கிட்டு வருது ஒரு ஒழுங்கு கிடையாது. ஏங்க நம்ம ஆளுங்க உட்காருங்கப்பா. நம்ம ஆளுங்க அல்லா ரசூல் கட்டுப்பட்டு உட்காருங்க. கத்தி பேசாதீங்க. யாரும் வெளியே போல உரைய முடிங்க. செக் பண்ணி தான் அனுப்பணும். எல்லாம் செக் பண்ணும். ஆமா சரி. எல்லாம் கதவு சரி சரி. பேசி முடிங்க. அவர் சொல்லி பேசி முடிக்கணும். பேசி முடிக்கணும். நீங்க பேசி முடிங்க. அவங்க பேசி முடிக்கட்டுமா? அவன் சொன்னது என்னன்னா கத்தி வச்சிருக்கான் வெட்டிடுவேன் வார்த்தையை சொன்னான். கத்தி பேசாதீங்கன்னு சொல்லல. கத்தி வச்சிருக்கான் வெட்டிடுவேன்னு சொன்னான். சரி சரி இல்லைங்க. அது யார் எல்லாத்தையும் பாப்போம். எல்லாத்தையும் ஒத்தர விடாதீங்க. சரி 2 தரப்புல யாரையும் விடாதீங்க. எல்லாம் செக் பண்ணி போலீஸ் செக் பண்ணி தான் அனுப்பணும். நீங்க முடிங்க. சார் அப்படியே உட்காருங்க. முடிய போகுது. அதான் பேசுங்க. நீங்க ஆரம்பிச்சா விட்டுருவோம். செக் பண்ணி தான் அனுப்புவோம். உட்காருங்க எல்லாம். ஆமா எல்லாரும் உட்காருங்க. செக் பண்ண வந்துட்டோம்ல. ஆமா எல்லாரையும் செக் பண்ணி நம்ம இது பண்ண உங்க ஆளு எங்க தரப்பு செக் பண்ணுவோம். உங்க ஆளு செக் பண்ணுங்க. மைக்ல பேசுங்க. சரி செக் பண்ணுவோங்க. அட முடியட்டுங்க. முடிச்சிட்டு செய்வோம். நீங்க முடிங்க. அங்க முடிய போச்சு. என் மேடையில பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்க. முடிங்க. பேசுங்க. நீங்க 2 நிமிஷம் இருக்காது. பேசி முடிங்க. அமைதி போ. தயவுசெய்து அமைதியாக இருங்க. அந்த கடைசியில் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் உஷாரா இருங்க. அந்த கடைசியில உள்ள வாலண்டியர்ஸ் உஷாரா இருங்க. 2 பேரும் வெளியே ஏறிட்டானுங்க. திரும்ப வெளியே யாரையும் விடாதீங்க. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏதோ அசம்பதம் ஏற்படும் பாத்துக்கிறேங்க. உரை தொடரும். நீங்க முடியுங்க. சரி சரி உட்காருங்க. அன்பானவர்களே இப்ப தொகுப்புரையை கேளுங்க. இப்ப பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. நம்ம பதில் சொல்லலாம் நினைச்சோம். அதுக்குள்ள பிரச்சனை ஆகிருக்கு. சரி இப்ப அமைதியா இருங்க. முடிச்சிடலாம். 2 நிமிஷம் அமைதியா போங்க. அமைதியா வந்து ஏங்க அமைதியா வந்தீங்க. அமைதியா போங்களேங்க. ஏங்க கடைசியில் அமைதியா வந்தீங்க. இப்ப இந்த தகவல் வெளியே போனா நமக்கு தாங்க அசிங்கம். உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். நம்ம அழகா கூடணும் அழகா கலைஞங்கிறது நமக்கு பெருமை. எந்த அணிங்கிறது இல்லை.